இந்த வீடியோவில் 5 methods or steps to solve any trading problems. இது சைக்காலஜி மேட்டராக இருக்கலாம், நீங்கள் உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட மிஸ்டேக்ஸை அழிச்சிட்டு நீங்கள் புதுசாக ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டிங் அண்ட் டேக்கிங் தி ஆக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ். நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கு அவேர்னஸ் கொண்டு வந்தால் தான் அதுக்கான சொல்யூஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ப்ராப்ளமே என்னான்னு தெரியலனா அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியாது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அந்த அவேர்னஸை கொண்டு வாங்க. அவேர்னஸ் எப்படி கொண்டு வரதுன்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நிறையா சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்னு. ஸோ அவேர்னஸ் கொண்டு வரத்துக்கு மெயின் திங் ஜேர்னல் தான் யூஸ் ஆகும். ஜேர்னலிங் தான் அவேர்னஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஜேர்னல் பண்ணி அவேர்னஸை கொண்டு வந்துடுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன், அது என்னோட ப்ராப்ளம். ஏன் நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன்றதை நான் கண்டுபிடிக்கணும், ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ரூலை வந்து பிரேக் பண்ணுவோங்க. எதனால் பிரேக் பண்ணுவோம்னா, பெயின்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரூலை பிரேக் பண்ணுவோங்க. ஸோ எனக்கு வந்து நான் ரூலை பிரேக் பண்ணுறேன், எதனால் பிரேக் பண்ணுறேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் என் பெயினை நான் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் ரூல்ஸை பிரேக் பண்ணுறேன். ஏன் நான் அந்த பெயினை ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து நம்மளை தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனால் நம்ம பெயினை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேங்க. ஸோ எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடச்சிச்சு என்னோடய ப்ராப்ளம்க்கு. நீங்கள் எவ்வளோ ஆழமாக அந்த ப்ராப்ளமை ரிசர்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, நான் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். லூஸ் பண்ணால் மார்க்கெட்னால தான் நான் லூஸ் பண்ணேன், வின் பண்ணால் நான் வின் பண்ணேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் நான் எடுத்துப்பேன். ஸோ அப்படி பண்ணுறனால என்னால் என் ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்ன ப்ராப்ளம்னே எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ என்னோட ப்ராப்ளம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டேங்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. அக்செப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. எந்த மாதிரி ஆக்ஷன்னா, இப்போ நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டேங்கிறேன். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டேங்கிறேன்னா அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுக்க முடியும்? சின்ன விஷயத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து என்னோட ஒரு குவாலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அது பண்ணுறனால ஒரு ஆக்ஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ வந்து நான் ட்ரேடிங்லேயும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இப்போ நீங்கள் இவ்வளவும் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணல, ஒரு 2 days 3 days பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட். நீங்கள் ஒரு லாங் ரேஞ்ச் ஆஃப் பீரியட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் கிடைக்கும். அந்த டேட்டா பாயிண்ட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ண நீங்கள் உங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் ஒரு குட் ட்ரேடர் ஆகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ட்ரேடிங்கில் மட்டும் யூஸ் ஆகும்னா இல்லை, உங்களோட லைஃப்லையும் யூஸ் ஆகும், எனி அதர் பிஸ்னஸ்லையும் யூஸ் ஆகும். நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மணி மட்டும் நீங்கள் சம்பாதிக்க போகிறதில்ல. எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் வச்சுருந்தாலும் அதை வந்து ஒரு குட் ஹேபிட்டாக மாற்றுறதுக்கு ட்ரேடிங்கால் முடியும். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ட்ரேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது முடியாது. நீங்கள் எவ்வளோ நாலேஜ் வளர்க்குறீங்க, எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு எவ்வளோ பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு குட் ஹேபிட்ஸாக மாற்றிடும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.